டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மந்த்தினுடைய ஃபர்ஸ்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ். டிசம்பர் 1லேருந்து 7 வரலும் இருக்கிற ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, நாகாலாந்தினுடைய ஸ்டேட்ஹுட் டே. இப்போ பொதுவாக தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்லலாம் என்னென்னா, நாகாலாந்து என்றைக்கு ஸ்டேட்ஹுட் டேவாக மாறுச்சு அப்படின்ற டேட்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போது நியூ சிலபஸ் பிரகாரம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சப்ஜெக்டோடு சேர்த்துட்டாங்க. முதல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தனியாக இருக்கும். இப்போ சப்ஜெக்டோடு சேர்த்துனால இப்போ பாலிட்டி கீழே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் சேர்த்தலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம வச்சுக்கலாம், பாலிட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸாக அதை வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் நாகாலாந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாகாலாந்து வந்து 1960 வந்து நாகாலாந்து மக்களுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் வந்து என்னென்னா ஒரு 16 அம்ச கோரிக்கைகளை வச்சு வந்து என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. சரிங்களா? ஸோ நாகாலாந்து மக்களினுடைய பண்பாட்டு அடையாளங்களை காப்பாற்றுற விதமாகவும், நாகாலாந்து மக்களினுடைய நிர்வாகம் மற்றும் நாகாலாந்து மக்களினுடைய மத வழிபாடு, சமூக கலாச்சாரங்கள் இதையெல்லாம் பேணும் விதமாகவும் வந்து என்னென்னா ஒரு 16 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு 2 பேர்த்துக்கும் இடையில் வந்து என்னென்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1962ஆம் ஆண்டு நாகாலாந்தை வந்து என்னென்னா ஸ்டேட்ஹுட்டாக கொண்டு வர்றதுக்கான சட்டத்தை வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. அதன்படி நாகாலாந்துக்கு ஆர்டிகல் 371A பிரகாரம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வழங்கப்பட்டுச்சு. விதி 371ன்றது வந்து என்னென்னா சிறப்பு சலுகைகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வழங்குது. இது நாகாலாந்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறையா மாநிலங்களுக்கு வழங்கப்படுது. இந்த 371A பிரகாரம் நாகாலாந்து மக்களுக்கான மத நம்பிக்கைகள், அவங்களுடைய நிர்வாகம், மாநில சுயாட்சி தொடர்பாக அவங்களுக்கு ஒன்றிய அரசு எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அல்லது சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும் நாகாலாந்து மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் இதை வந்து இந்திய அரசால் வந்து என்னென்னா அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆர்டிகல் 371 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது எந்த பார்ட்டில் வருது அப்படின்லாம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 21 வருது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பகுதி 21 வருது. அதன்படி நாகாலாந்து இந்திய அரசனுடைய 16வது மாநிலமாக புதிதாக உதயமாகியது டிசம்பர் 1ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஹார்ன்பில் அப்படின்றது தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இருவாட்சி திருவிழா. நாகாலாந்து மக்களினுடைய கலாச்சார அடையாளங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு 10 நாள் திருவிழாவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 1லேருந்து 10 வரலும் இந்த திருவிழா நடக்கும். இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சிறப்பு திருவிழாக்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நாகாலாந்து மாநிலத்துக்கான சிறப்பு திருவிழாவாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வச்சுக்கலாம், இருவாட்சி திருநாள் வச்சுக்கலாம். இது ஒரு 10 நாள் நடக்கும். நாகாலாந்து ரொம்ப வந்து என்னென்னா கலாச்சார சிறப்பு மிக்க இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாகாலாந்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, த லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ், திருவிழாக்களின் தேசம் அப்படின்னு நாகாலாந்துக்கு ஒரு பேரும் இருக்குது. அதே போல் வல்லூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபால்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாகாலாந்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபால்கன் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். நாகாலாந்தை வந்து என்னென்னா உலகின் வல்லூர் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வருடங்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கிறதுக்காகவும், அந்த பொருட்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காகவும், அந்த ஊரினுடைய கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும், அந்த பொருள் தவறாக பயன்படுத்துறதை தடுப்பதற்காகவும் நம்ம ஜிஐ டேக்ஸ் அப்படின்ற ஒன்றை வந்து என்னென்னா இந்திய அரசாங்கம் சில பொருட்களுக்கு கொடுத்துட்டு அதை பாதுகாக்குது. இந்த ஜிஐ டேகு எந்த வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் வந்து ஜிஐ புவிசார் குறியீட்டு பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 வந்துச்சு. ஜிஐ டேக்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1919 நம்மளுக்கு வந்துச்சு. ஆனால் இந்த சட்டம் வந்து எப்போ இருந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 2003 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ இந்தியாவுக்கான ஃபர்ஸ்ட்டு ஜிஐ டேகு எந்த பொருளுக்கு கொடுத்தாங்க, முதல் புவிசார் குறியீட்டு அந்தஸ்து எந்த பொருளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 2004 டார்ஜிலிங் டீக்கு கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜிஐ டேக்ஸு எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்
அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவிற்கான தொழில் மேம்பாடு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை இது எது கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே வருது. இந்த ஜிஐ டேக்ஸை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆஃபீஸ், இந்தியாவுக்கான ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் ஜிஎஸ்டி ரோடில் தான் இருக்குது. ஸோ சென்னையில் தான் அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சென்னையில் இந்தியாவுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏதாவது இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஜிஐ டேக்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வருஷம் இந்தியாவில் ஒரு 5 பொருளுக்கு ஜிஐ டேக் வந்து என்னென்னா வழங்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு 5 பொருட்களுக்கான புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஒரே ஒரு காட்டன் சாரீ அது கொடுத்துருக்காங்க. அப்புறமேல்ட்டு கோவிந்தபாடி நாட்டு சர்க்கரை, அப்புறம் நாமக்கல் கல்சட்டி, அப்புறம் தூயமல்லி அரிசி, அப்புறம் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமானம் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து இப்போ டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு ஜிஐ டேக்ஸு எத்தனை பொருட்களுக்கு இருக்குன்னா மொத்தம் 69 பொருட்களுக்கு தற்சமயம் வந்து என்னென்னா ஜிஐ டேக்ஸ் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, இது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸு. இந்தியாவுக்கான ஒருங்கிணைந்த நிதி நகரமாக ஆந்திர பிரதேசத்தினுடைய திட்டமிட்ட நகரமாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய அமராவதியை ஆகப்போகுது. சரிங்களா? ஸோ இது என்ன ஒருங்கிணைந்த நிதி நகரம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான நிதி நிறுவனங்கள், வங்கிகள் இதெல்லாம் ஒரே இடத்துல அமையப்போகுது. அமராவதியிலேயே அமையப்போகுது. ஸ்டேட் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, எல்ஐசி, நபார்டு இந்த மாதிரி எல்லா முக்கிய வங்கிகளும் ஒரே இடத்துல இது இருக்க போகுது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமராவதியை சொல்கிறோம். இதில் நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இப்போ தற்சமயம் வரலும் மெட்ராஸை தான், சென்னையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். மேபி இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி இதெல்லாம் இந்த பேங்க்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பேர் மாறுமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ மாறலாம். இன்னொன்று என்னென்னா ரொம்ப முக்கியமான நிதி நிறுவனங்கள்லாம் இங்கே வர்றனால என்ன அப்படின்னா குவாண்டம் டெக்னாலஜி, அதுக்கப்புறமேட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸும் இதெல்லாம் சுற்றியே வரப்போகுது. ஸோ மொத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய எம்ப்ளாய்மெண்ட் பூஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்ததாகவும் எக்கனாமிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்குது. டொமஸ்டிக் டாபிக் வந்து எது கீழே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆர்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க்கு இது எல்லாத்தையும் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ உள்நாட்டு அமைப்பு ரீதியான முக்கியமான வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வகைப்படுத்துகிறாங்க. ஸ்டேட் பேங்க்கும் ஐசிஐசியும் 2015 டிஎஸ்ஐபியாக கொண்டு வந்துட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி 2017 சேர்த்துனாங்க. சரி, வாட் இஸ் மீன் பை டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான வகைப்படுத்தப்பட்ட வங்கிகள் இதில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அல்லது இந்த பேங்க்கில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது இந்தியன் எக்கனாமிக்கல் சிஸ்டத்தையும் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமையும் மிகப்பெரிய அளவில் வந்து என்னென்னா இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த பேங்க்ஸ்க்கான ஒரு வரையறை. டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா அது இந்தியன் எக்கனாமியையும் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமையும் வந்து என்னென்னா மிகப்பெரிய அளவில் வந்து என்னென்னா இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த டேர்ம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுனா வேர்ல்டு எய்ட்ஸ் டே. ஸோ இது வந்து WHO வந்து ஒவ்வொரு வருஷம் December 1 வந்து என்னென்னா வேர்ல்டு எய்ட்ஸ் டேவாக வந்து என்னென்னா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாளில் என்னென்னா ஹெச்ஐவி தொற்றை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் அதை பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்தணுன்றதுக்காகவும் அதை பற்றிய நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் வந்து என்னென்னா டீகோட் பண்ணணுன்றதுக்காக இந்த நாளை வந்து என்னென்னா ரிமெம்பர் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் இதுக்காக வந்து என்னென்னா நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குளோபலி WHO நிறையா வந்து என்னென்னா இதுக்காக மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் இந்தியாவில் இப்போ பார்த்திங்கன்னா 0.07% தான் வந்து என்னென்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஹெச்ஐவி தொற்று அந்த மாதிரிலாம் வந்து என்னென்னா பரவுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா NACP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 1992 ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எய்ட்ஸ் கண்ட்ரோலுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட 5th ஃபேஸில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இதை வந்து 2030 வந்து என்னென்னா இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஹெச்ஐவி ஃப்ரீயாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்னா எல்லா மெஷர்ஸும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2015 2030 வரலும் இருக்குது.
ஸோ அது இந்தியாவும் வந்து என்னென்னா ஒரு சிக்னிட்டரி. ஸோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து என்னென்னா 2030க்குள்ளார ஹெச்ஐவியை வந்து என்னென்னா எய்ட்ஸை வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்டிஜி கோலில் இது எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ல் வருது. 3 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் வருது. அதில் ஹெச்ஐவி எல்லாம் எதில் வருதுன்னா 3.3 வருது. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா எய்ட்ஸு, டிபி, டியூபர்குலோசிஸு, மலேரியா, அப்புறம் இந்த ட்ராபிக்கல் டிசீசஸ்ஸு, ஹெப்பாட்டிசஸ்ஸு, அதுக்கப்புறமேல்ட்டு நீரால் பரவக்கூடிய தொற்றுகள் மற்றும் தொற்று நோய்கள், இதை எல்லாத்தையுமே 2030க்குள்ளார வந்து என்னென்னா எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எஸ்டிஜியினுடைய 3.3 உடைய கோல். ஸோ அதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்னா தன்னுடைய ஹெச்ஐவி எலிமினேஷன் இயராக எடுத்திருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வல்ச்சர் சேஃப் வெட்னரி ஃபஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கழுகுகளுக்கு பாதுகாப்பான கால்நடைகளுக்கான முதல் உதவி பொருட்கள் கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீலகிரியில் தெங்கு மரகடா அப்படின்ற ஒரு இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கழுகுகள் வந்து என்னென்னா நம்மளுக்கு நாளுக்கு நாள் அதனுடைய எண்ணிக்கை வந்து என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. கழுகுகள் இயற்கையாகவே இருந்துச்சு அப்படின்னா தொற்று நோய்களுடைய பாதிப்பு வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சூழலியலாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கழுகுகள் இறந்த விலங்குகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அது வந்து ஒரு தூய்மை பணியாளருடைய வேலையை அது வந்து என்ன செய்யும். ஆனால் அப்படியேப்பட்ட கழுகுகள் ஏன் இறக்குது அப்படின்னா இதை சமீபத்தில் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் எஸ்ஐ எக்ஸாமில் கூட இதை கேட்டிருந்தாங்க. எந்த மருந்து கால்நடைகளுடைய இறப்புக்கு காரணமாக இருக்குது, சரி கழுகுகளுடைய இறப்புக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டைக்ளோஃபெனாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க வாலினி, அதுக்கப்புறம் ஆம்னி ஜெல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வலி நிவாரணியாக. அதில் இருக்கிறது எல்லாமே டைக்ளோஃபெனாக் தான். இது 2006லேயே நம்ம வந்து என்னென்னா பேன் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம கால்நடைகளுக்கு வழங்குவதன் மூலம் அது கால்நடைகள் இறந்ததுக்கப்புறம் கழுகுகள் சாப்பிடும்போது வந்து என்னென்னா அதோட இறப்புக்கு வந்து என்னென்னா இது வழிவகுக்குது. அப்போ இந்த வெட்னரி ஃபஸ்ட் எய்ட் சேஃப்டி கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டைக்ளோஃபெனாக்கு, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா அசிக்ளோஃபெனாக்கு, அப்புறம் கீட்டோப்ரோஃபென்னு, நிம்சுலைடு, இந்த மாதிரியான ஸ்டீராய்டு இல்லாத மெலோசிகேம் அப்படின்ற ஒரு நான் ஸ்டீராய்டு ட்ரக்கை வந்து என்னென்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அருளகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த கால்நடைகளுக்கான ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமெல்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் இது வந்து என்னென்னா கிடைக்கிது நம்மளுக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஃபார் ட்ரெடிஷ்னல் ஃபோல்க் ஆர்ட். பாரம்பரிய கிராமிய கலைகளுக்கான பள்ளியை வந்து என்னென்னா தமிழக அரசு திருப்பரங்குன்றத்தில் வந்து என்னென்னா தொடங்க இருக்கிறாங்க. இது யார் அப்படின்னா இதுக்கு முன்னால் பத்மஸ்ரீ விருது பெற்ற பறை இசை கலைஞரான வேல்முருகனுடைய கோரிக்கையேற்று தமிழக அரசு வந்து இதை மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்தில் அமைக்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேசிய தினம் வந்து என்னென்னா ஒவ்வொரு வருடமும் ஐநா சபையால் டிசம்பர் 2 நினைவு கூறப்படுகிறது. சரிங்களா? சொல்கிறதுக்கு முன்னாலே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இது எல்லாமே சோஷியல் இஷ்யூஸில் மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இது சம்மந்தமாகலாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்னென்னா இதை எப்படி மெயின்ஸில் எழுதுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே சதி அபாலிஷன் ஆகட்டும், சைல்ட் மேரேஜு, அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா பாண்டட் லேபர்ஸ் அபாலிஷன், இது எல்லாமே சைல்ட் டிராஃபிக்கிங்கு அல்லது செக்ஷுவல் டிராஃபிக்கிங்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனே வந்து என்னென்னா ஸ்லேவரிக்கு அகைன்ஸ்டான லாஸ் தான். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து என்னென்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிடுறேன். பட் இப்போ என்ன அப்படின்னா டிசம்பர் 2 இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரியை வந்து என்னென்னா ஒவ்வொரு வருடம் நினைவு கூறப்படுகிறது. இது எந்த வருடம் இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரியாக ஐநா சபை இது பண்ணாங்க அப்படின்னா 2004. ஏன்னா சில தேர்வுகள் அப்படியும் கேட்குறாங்க எந்த வருடத்தை. ஏன்னா நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம் சில்ட்ரன்ஸ்க்கான இன்டர்நேஷ்னல் இயர் என்ன, அதுக்கப்புறமேட்டு கேர்ள் சைல்டுக்கான இன்டர்நேஷ்னல் டே என்னன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் த ஸ்லேவரி அண்ட் இட்ஸ் அபாலிஷன்றதெல்லாம் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 ஐநா சபை நினைவு கூறுறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இதெல்லாம் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியில் வரும். ஸோ நேஷ்னல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே இது என்றைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா டிசம்பர் 2 கொண்டாடுறோம். இது எந்த நிகழ்வுக்கு அப்புறம் இதை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா டிசம்பர் 2 நைட்டு
டிசம்பர் 3ஆம் தேதி விடிய காலையில் வந்து என்னென்னா போபாலில் வந்து யூனியன் கார்பைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அதில் வந்து என்னென்னா ஐசோமெத்தில் சைனைட் அப்படின்ற ஒரு நச்சு புகை வெளியேறி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இறந்தாங்க. அந்த நாளை நினைவு கூறும் விதமாக தான் வந்து என்னென்னா நம்ம தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமாக டிசம்பர் 2ஆம் தேதியை நம்ம இது பண்ணுறோம். இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் 1986 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து நம்ம கொண்டு வந்துடும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986ஆம் வருடம் இந்த சட்டம் வந்து என்னென்னா கொண்டு வருவதற்கு இந்த நிகழ்வுகள் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த நாளில் வந்து என்னென்னா தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய பொல்யூஷனை பற்றியான அவேர்னஸை நாடு முழுவதும் ஏற்படுத்துறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா டெக்ஸ் ரேம்ப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே லைனில் சொல்லணும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்தியா டு பிகேம் அ குளோபல் லீடர் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் ஒரே விஷயம். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அதோட ரிசர்ச்சு மானிட்டரிங் பண்ணுறது இது எல்லாத்தையும் இந்தியாவை ஒரு 2030 ஒரு குளோபல் லீடர் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக கொண்டு போகிறதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஒரு ஒன்லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா இப்போது டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்கன்னா சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. போனதாக வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி நிறுவனம் வந்து என்னென்னா எங்கே இருந்துச்சு அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த மாதிரி முக்கியமான நிறுவனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா பல்கலைக்கழகங்கள்லேயும் உங்களுக்கு வேந்தராக யார் இருப்பாங்க, சான்சலராக யார் இருப்பாங்கன்னா கவர்னர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த யூனிவர்சிட்டியில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்சலராக சிஎம் தான் இருப்பாங்க. சரிங்களா, சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஸோ 2013 இந்த யூனிவர்சிட்டி ரன் ஆகுது. இதுக்கு சிஎம் தான் வைஸ் சான்சலர். இது வந்து ஒரு ஆடட் பாயிண்ட் டு திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா வேர்ல்டு சப்மிட் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மைக்கான உலக உச்சி மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சமீபத்தில் உத்தரகாண்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமீப காலகட்டத்தில் பேரிடர் மேலாண்மை குறித்த செய்திகள் நிறையா இருக்குது. பேரிடர்களும் நிறையா பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ற பாலிசி, ஆக்டு, கான்ஃபரன்ஸு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். போத் இன்டர்நேஷ்னலும் சரி இந்தியாவிலையும் சரி இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி பேரிடர் மேலாண்மைக்கான உலக உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் நடந்திருக்கு. சரிங்களா. ஸோ இதில் ஒரு சில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் ஒரு சில டேட்டாலாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியினுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. சரிங்களா. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எங்கே இருக்குது அல்லது வாரியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதுதில்லியில் இருக்குது. அதே போல் இந்த சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2005. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இன்னொரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கு டேட்டுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அது எந்த நிமிஷம் எந்த செகண்டில் வந்து என்னென்னா அது வரும் அப்படின்லாம் வந்துடும். அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க. டிசம்பர் 26, 2005ஆம் வருடம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. சரி, இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பிஎம் தான் இருப்பார், பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். இதுவே மாநில பேரிடர் மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா சிஎம் இருப்பாங்க. சரிங்களா. இதே ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மாவட்ட பேரிடர் மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. சரி, அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு இதுதான் கடைசி கரண்ட் அஃபேர்ஸும் கூட. என்னென்னா ஒவ்வொரு டிசம்பர் 5 வந்துடுன்னா வேர்ல்டு சாயில் டேவை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா. உலக மண் தினமாக கொண்டாடுறோம். இன்றைக்கி அதோட அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மண் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல நஞ்சில்லாத உணவு இருக்கும். இன்றைக்கி சாயில் ரொம்ப என்னென்னா பாலைவனமானதன் காரணமாக நம்ம திரும்ப செயற்கை உரங்கள் போட்டு தான் நம்ம விளைவிக்க வேண்டியதாக இருக்க ஒழிய மண் அதனுடைய இயற்கைத்தன்மையை அழிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம நினைவு கூறும் விதமாக தான் உலக மண் தினத்தை ஒவ்வொரு டிசம்பர் 5ஆம் தேதியும் நம்ம என்னென்னா நினைவு கூறுறோம். இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹெல்த்தி சாயில் ஃபார் ஹெல்த்தி சிட்டிஸ். சரிங்களா. ஒவ்வொரு நகரமும்
ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஆரோக்கியமான மண் அப்படின்றத இந்த வருடத்திற்கான கருப்பொருள். ஸோ இதோட இந்த வாரத்திற்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த இதை வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ், ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸை இதை மெயின்ஸில் எலாபரேட் பண்ண முடியும். அது நீங்கள் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடலாம். இதுவரையிலும் நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் வேணும், உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் இது இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு தான் அந்த பிடிஎஃப்பையும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து அது புரிஞ்சிடும். சரிங்களா? தேங்க்யூ.